ஆண்டவரே திறப்புல நிக்க நான் வந்துட்டேன்ப்பா. ஆமென். ஹலோ, காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். காதுள்ளவன் கேட்க கடவன். நான் திறப்புல நிக்க வந்துட்டேன்ப்பா. உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை, உன் வேலையை நீ முதல்ல வைத்திருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்றார், நீ திறப்புல நிற்பதுதான் உன்னுடைய முதல் வேலை. மறந்துராத, இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. இன்னொரு நாள் கர்த்தர் உன்னோடு பேச போறதில்ல. இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. பல முறை கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார். நீ திறப்பிலே நிற்க வர வேண்டிய ஒரு ஆள். நீ திறப்பிலே நின்று தேசத்துக்காய் கதறி கண்ணீர் வடிக்க வேண்டிய ஆள். உனக்கு நல்லா தெரியும், உன்னை கர்த்தர் முழு நேரமாய் அழைத்தது உனக்கு தெரியும். நீ அதை வேண்டான்னு சொன்னது உனக்கு தெரியும். உன்னோடு பேசுகிறது கர்த்தரானால் இன்றைக்கு நீ ஒரு நாள்ல அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் யாரும் அறியாத இடத்திலே நான் முழங்காலில் நின்று என் தேவனிடத்தில், ஆண்டவரே நான் திறப்பில் நிற்க வந்திருக்கிறேன் என்று நீ சொல்லி பழகு. கர்த்தர் உன்னை நடத்துவார். இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. உன்னை வேலையை விட்டு வான்னு சொல்ல, உன் குடும்பத்தை பார்க்கறது விட்டு வான்னு சொல்லல. நீ திறப்பிலே தேசத்திற்காக நிற்க வேண்டிய அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்தை நீ விட்டு விட்டு தீட்டாகி வேறு எதையோ செய்து கொண்டிருந்தால், உனக்கு கர்த்தர் சொல்றார் தீர்க்கதரிசனமா, எந்த வேளையிலும் நீ முழு மனதோடு சந்தோஷத்தையும் நிறைவையும் காண மாட்டாய். இது கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம். உனக்கு உன்னுடைய பிரதானமான தொழில், நீ திறப்பிலே நிற்க வேண்டிய ஒரு ஆள். நீ தேசத்துக்காக நீ முழங்காலிலே நிற்கணும். இதை மறந்துடாத.